கோபி சொல்றாரு ராதிகா கிட்ட, எல்லா ஃபுட் டெலிவரியும் நான் இன்னைக்கு முடிச்சிட்டேன்னு கம்பெனில உட்காந்து சொல்றாரு. ராதிகா ஓகேன்னு சொல்றாங்க. என்ன ராதிகா சிம்பிளா ஓகேன்னு சொல்லிட்ட, நீங்க என்ன குழந்தையா கோபி பாராட்டுறதுக்கு? கோபி, வேலை பாக்குறவங்கள ஓவரா பாராட்டாதீங்க, திருப்பியும் அவங்க லீவு போட ஆரம்பிச்சிருவாங்க. சரியா கோபி? நீ நேத்தே எனக்கு நீ கால் பண்ணல, அதுல இருந்தே எனக்கு கிளியர் பிக்சர் கிடைச்சிருச்சு எம்ப்ளாயிஸ எப்படி ட்ரீட் பண்ணணும்னு. தம்பி, ஷெஃபா வர சொல்லு. இப்ப பாரு ராதிகா, கோபி சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி நீங்க வேலை பார்த்த கம்பெனில எப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னு நான் கவலைப்பட போறதில்ல. என் ஹோட்டல்ல நீங்க ஒழுங்கா வேலை பார்க்கணும், இன்ஃபார்ம் பண்ணாம நீங்க லீவ் எடுக்க கூடாது, புரிஞ்சுச்சா? சார், வீட்டுல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, எந்த எமர்ஜென்சியா இருந்தாலும் எனக்கு நீங்க போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். உங்க இஷ்டத்துக்கு லீவ் போட்டா என் கிச்சனை யார் ரன் பண்றது? இனிமேட்டு லீவ் போட்டீங்கன்னா உங்களை யோசிக்காம வேலையை விட்டு தூக்கிடுவேன். வெளியே நீங்க வாங்குறத விட நான் அதிக சம்பளம் கொடுக்குறேன்ல, அது மாதிரி நீங்க பொறுப்பா வேலை பார்க்கணும். சாரி சார், திருப்பி இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கோபி இது போதும் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. சூப்பரா ட்ரீட் பண்ணேன்ல கோபி, கொடூரமா நீங்க ட்ரீட் பண்ணிட்டீங்க. இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அவர் வேலையை விட்டுட்டு போயிடுவாரு, என்ன பண்ணுவீங்க? நீ தானே பேபி எம்ப்ளாயிஸ் கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்ன, நீங்க கேர்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும் எம்ப்ளாயிஸ் கிட்ட. பேபி, உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே, பாராட்டினாலும் கோச்சுக்கிற, திட்டினாலும் கோச்சுக்கிற, நான் என்னதான் பண்றது எம்ப்ளாயிஸ வச்சு? கோபி, எல்லாமே அளவா பண்ணணும், சரியா கோபி? எப்படி இந்த பிசினஸ் ரன் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல, யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா போறாங்க. அங்கே ஹோட்டலுக்கு வர்றாங்க. அமிர்தா கிட்டையும் டிவி கிட்டையும் சொல்றாங்க, பழனிசாமி சாரோட பிறந்த நாள் வருதான், அதுக்கு சமைக்கிற ஆர்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க, 100 பேத்துக்கு சமைக்கணுமா. ஜெனி வீட்டு டோரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு ராமமூர்த்தி கேக்குறாரு. செலியன் 7 மணிக்கு வர்றதா சொன்னா இன்னும் ஆளை காணுமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாக்யா ஈஸ்வரி கிட்டையும் ராமமூர்த்தி கிட்டையும் சொல்றாங்க, ஃபங்க்ஷனுக்கு பழனிசாமி சார் நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்க, உங்ககிட்ட போன் பண்ணி பேசுறேன்னு சொல்லிருக்காங்கன்னு ராமமூர்த்தி கிட்ட சொல்றாங்க. 10 மணி ஆயிருச்சு, இன்னும் செலியன் வரல. செலியன் வர்றப்ப கோவத்துல ஜெனி எந்திரிச்சு போறாங்க. நாளை பார்க்கலாம். இன்று பிரான்சின் நாணயம் யூரோ, நாளை பார்க்கலாம்.